Hello everyone. Today's topic is economics. Economicsல demand and supply. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளைன்றது வந்து நோட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டியான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்டுன்றது வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குல்ல. ஸோ நம்ம ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டில் எவ்வளோ நீடு இருக்குது, எவ்வளோ பேர் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராடக்டை வாங்குறாங்கன்றது தான் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிமாண்டுன்றது என்னென்னா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ரைஸு, குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டு, கன்சியூமர், சரிங்களா. இதுவே சப்ளைன்னும் பொழுது மார்க்கெட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்க்கு நல்ல மதிப்பு இருக்கா, நல்ல ப்ரைஸ் இருக்கா, அப்போ சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளையை வந்து அதிகமாக்குவாங்க. ஸோ சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸு அண்ட் வந்து சப்ளையர், இவங்க 3 பேர் தான். ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் குவான்டிட்டியும் வந்து காமனாக இருக்குது. பட் டிமாண்டில் கன்சியூமரும் சப்ளையில் சப்ளையர்ஸும் வராங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடியலான டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மார்க்கெட்டில் 10 ரூபாய்க்கு ஒரு சோப் லான்ச் ஆகுது. ஸோ அது வந்து ஸ்கின்க்கு நல்லா க்ளோ கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் வந்து வாங்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 100 பேர் வந்து 10 ரூபாய்க்கு அந்த சோப்பை வாங்குறாங்களா, அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் விலைலாம் ஏறிடுச்சு அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 ரூபாய் இந்த சோப்பை 20 ரூபான்னு ஆக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கன்சியூமர்ஸால் வாங்க முடியல. ஒரு சிலவங்களால் வந்து அவங்களோட சேலரியே கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ அஃபோர்ட் பண்ணி அவங்களால அந்த சோப் வாங்க முடியல. ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய வேறு ஒரு சப்ளிமெண்ட்ரி சோப்புக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ ஒரு 100 பேர் வாங்கின இடத்துல ஒரு 20 பேர் தான் இப்போ வாங்குறாங்க 20 ரூபான்னு ஒன்று. அப்போ வந்து டிமாண்டில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகுது. ஏன்னா 10 ரூபான்னு இருந்தப்போ நிறைய பேர் 100 பேர் வந்து வாங்கினாங்க. இதுவே இப்போ வந்து ப்ரைஸ் வந்து 20 ரூபான்னு 20 பேர் தான் வாங்குறாங்க. அப்போ ப்ரைஸ் அதிகமாக அதிகமாக டிமாண்டு கம்மியாகிடும். ஸோ டிமாண்ட் வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பாக ஆகிடும். இதுவே சப்ளையில் பார்த்தீங்கன்னா சீசன் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சீசனில் மேங்கோ வந்து ஃபேமஸ். ஸோ மேங்கோ வந்து ரொம்ப நல்லா வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 70 ரூபான்னு விற்ற மேங்கோ வந்து 100 ரூபான்னு ஆக்கினாலும் கன்சியூமர்ஸ் வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா இந்த சீசனில் தான் மேங்கோ சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. அப்போ 100 ரூபா ஆச்சுன்னா ப்ரைஸ் அதிகமாகுது. அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் அதாவது சப்ளையர்ஸ் என்ன யோசிப்பாங்க, வாவ் 70 ரூபான்றது இப்போ 100 ரூபா மார்க்கெட்டில் போகுது, அப்போ நம்ம நிறைய வந்து மேங்கோஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், மேங்கோஸ் நிறைய விளைவிச்சோம்னா 100 ரூபாய்க்கு போச்சுன்னா நம்மளுக்கு நல்ல லாபம் வந்து இந்த டைம் பீரியட்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் அதிகமாக அதிகமாக சப்ளையை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அது வந்து அப்வர்ட் கர்வ்ல போகும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல